வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16/10/2025 இன்றைய நாள் வியாழக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை நாள்களில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அதாவது வந்து சித்தர்கள் சமாதிப்பாங்க. சில பேர் வந்து குரு பகவான் வழிபாடு, இந்த மாதிரி வந்து குரு சார்ந்த விஷயங்கள், குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி ஏதாவது சித்தர்களுடைய சமாதி பீடம், சமாதி இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை நாளுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு போவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரியான கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்தால் கட்டாயமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்க? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் வந்து நீல நிறம். அதே மாதிரி தடைகள் விலகும் நாளாகவும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி செயல்பாடுகளில் இருந்து தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுபகாரியங்கள் முயற்சிகள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும். தாய் வழியிலிருந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படுறதுக்கும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ப பணிகள் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பணி சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படுறதுக்கும், எதிர்மறையான எண்ணங்கள் மறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மற்ற மாதிரி இல்லாமல் ஃபுல் ப்ரிடிக்ஷனாகவே கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து முழுக்க நம்முடைய ஓனாக வந்து தயாரிக்கிறதுனால நிறைய ப்ரிடிக்ஷன் நம்மளால் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே ப்ரிடிக்ஷன் கொண்டு வர முடியும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இருக்குது. அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு. ராசியான நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும், மாற்றங்கள் உருவாகும் நாளாகும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடத்திலே ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிரடியான சில செயல்கள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உயர்வு உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதிகாரிகளுடன் நெருக்கமாக மேம்பட்ட எதிலும் திட்டமிட்ட செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும், மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், போட்டிகள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 + 4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிழக்கு. ராசியா நிறம் வந்து சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். அதே மாதிரி மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாகும். ஒப்பந்தங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி நட்பு மலரும் நாளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் புதிய நட்புகள் ஏதாவது மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தடைகள் சில தடைகள் காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது நீங்கள் இது தடங்களாகவே இருக்கக்கூடிய சில காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாகவும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய ஒப்பந்தங்கள் கவனமாக சில கையெழுத்திடக்கூடிய நாளாகவும் இருக்குது. சக ஊழியரிடத்தில் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும், மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய நாளாகவும், புதிய நம்பிக்கை மலரும் நாளாகவும், புதிய நட்பு மலரும் நாளாகவும் இருக்குது. உறுப்பினர்களிடத்தில் உற்றார் உறவினருடைய கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம். அதே மாதிரி 8, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரோஸ் நிறம். சரிங்களா? தாமதங்கள் ஏற்படும் நாளாகும், அலைச்சல்கள் உண்டான நாளாகும். அதே போல் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் பதவிகள் கொஞ்சம் சிறு அலைச்சல்கள் உண்டான நாளாகும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் இருக்குது. அதே மாதிரி துணை புரிவரோட செலவும், துணை வேலை செய்வங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி துணைவருடைய அதாவது மனைவியுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அச்சம் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பயம்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் சார்ந்த விஷயம், அதே மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7,
+1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் ரோஸ் நிறம் தான் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா. அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நிதானமாக பயணிக்க வேண்டிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது. திடீர் செலவுகள் திடீர் சங்கடங்கள் மூலமாக துணை வேலை செய்வதற்குரிய அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சங்கடங்கள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. புதிய நண்பர்களால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் பேச்சுகள் நிதானம் தேவை. வியாபாரத்தில் வந்து பாக்கிகளை வசூல் செய்வதில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் உண்டான நாளாகும். அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. அதாவது இப்போ பணி செய்கிற இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி செல்வம் நிறைந்த நாளாகவும் பாசம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் செல்வம் நிறைந்த நாளாகவும் பாசம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் நீல நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 4+5 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியா நிறம் நீல நிறம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு. ராசியா நிறம் பச்சை நிறம். தாமதமான நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி பாதகமான விஷயங்களும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குனாலும் உறவினர் வழியில் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவாதங்களே தவிர்க்கிறது நல்லது. முடிவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாகும். அதேமாதிரி மகிழ்ச்சியான ஒரு நாளாகும். அதே மாதிரி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும். பணி சார்ந்த விஷயங்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும். மனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சில ட்ராபேக் நீங்கள் கொஞ்சம் விவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு. ராசியா நிறம் வந்து பச்சை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 3+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு. ராசியா நிறம் ஆகாய நீளம். சரிங்களா. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். பிரச்சனைகள் குறையும் நாளாகும். அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி பலவீனங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது. நெருக்கமானவருடைய பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபார இடத்துல குறித்த எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். முயற்சியில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வம்பு வழக்குகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரியா. இன்றைய நாள் இருக்கும். வீண் வம்புகள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கும். தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். சரியா. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் ஆகாய நீளம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8-4 உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு. ராசியா நிறம் வெளிர் நீளம். ஆதரவான நாளாகவும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான சுபகாரியங்கள் எண்ணங்கள் கைகூடி வரும். பிரபலமானவருடைய ஆலோசனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில ஆதாயங்களும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளால் அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்களுடைய வழிகளுடன் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் கடைபிடிக்க நாளாகவும் இருக்குது. பொறுமையோடு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப பொறுமை இன்றைக்கி. கண்டிப்பாக அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் வெளிர் நீளம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம். மாற்றங்கள் உண்டான நாளாகவும் சோர்வுகள் உண்டான நாளாகவும் திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதும்போது கொஞ்சம் கிரிக்கிட்டேன். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் புதிய நபர்களுடைய விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி இனம் புரியாத சிந்தனைகள் மேலாங்கக்கூடிய நாளாகவும் ஒரு விதமான சோர்வுகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டான நாளாகவும் அமைதியான நாளாகவும் இருக்குது. நேற்று உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சந்திர நிறம். செலவுகள் மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி மந்த நிலை நீங்கும் நாளாகவும் ஆதாயங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சுபகாரியங்களில் உள்ள செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டான நாளாகவும் வீட்டின் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிலைகள் தாமத நிலைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வருமான வாய்ப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி
இழுவையில் இருந்த வரவுகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களால் ஆதாயம் உண்டான நாளாகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தால் மேற்கு ராசியா நிறம் சந்தன நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சந்திர நிறம் வரவுகள் உண்டான நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த சில செலவுகள் உண்டான நாளாகவும் உறவினர்களுடைய கலந்து கொண்டு ஆலோசித்து பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அரசு வழியில் அனுகூலங்களுக்கு உண்டான நாளாகவும் புதிய வாகனங்களை வாங்குவோம் வாய்ப்புகள் இருக்குது. பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உழைப்பால் உண்டான மதிப்பு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நன்மதிப்பு பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிறம் சந்திர நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு ஆகாய நீலம், சரிங்களா, வடக்கு. அதே மாதிரி சந்திர நிறம் ஆகாய நிறம்ல சந்திர நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எதுவுமே உங்களுக்கு எது கிடைச்சாலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாகவே கிடைக்கும். ஏன்னா அனுகூலமே இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு. அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் உங்கள் வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூரிலிருந்து அனுகூலமான தகவல் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவுகள் தேவைகளுக்கு ஏற்ப இருக்கும். அதே மாதிரி தகுதி நேர்ந்த நாளாகவும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றி சிந்தனை மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உடன் இருப்பவருடைய சுயரூபங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதே மாதிரி பணிய நேரங்களில் லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் சந்தன நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.